என் பெயர் யாழினி. வயதான நான் சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறேன். அலுவலகத்திற்கு தினமும் புடவை கட்டி செல்வது எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் புடவையில் செல்வதை பார்த்துவிட்டு, செதுக்கி வைத்த சிலை மாதிரி இருக்கிறாளே என்று சக ஊழியர்கள் ரகசியமாக பேசுவதைக் கேட்கும்போது எனக்கே ஒரு பெருமையாக இருக்கும். வேலை நெருக்கடியால் என் திருமணத்தை தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தேன். ஒருமுறை ஊர்கோயில் திருவிழாவிற்காக சென்றிருந்தபோது எதிர்பாராத விதமாக வீட்டிலேயே இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. வீட்டில் போரடிக்கிறது என்று ஷாப்பிங் சென்றேன். காலையில் மழை இல்லை என்பதால் குடை எடுத்துச் செல்ல மறந்துவிட்டேன். திடீரென பெய்த கனமழையில் நான் கட்டியிருந்த புடவை முழுவதுமாக நனைந்துவிட்டது. ஐயோ, தெரியாமல் இந்த புடவையை கட்டிக்கொண்டு வந்துவிட்டோமே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தபோதுதான் அவர் போன் செய்தார். அவர் பெயர் விக்ரம். முன்னர் ராஜேஷ் என் பெரியம்மா மகள் கணவர் அவருடைய தங்கே. திருமண பத்திரிகை கொடுக்க வருவதாக சொல்லியிருந்தார். நான் நின்றிருந்த முகவரியை சொன்னதும் அவர் காரில் என்னை தேடி வந்தார். விக்ரம் மாமா நல்ல வார்த்தசாட்டமான ஆள். தினமும் ஜிம்முக்கு செல்வதால் அவரது உடல் கட்டுக்கோப்பாக இருக்கும். நானும் பலமுறை அவர் அழகே ரசித்திருக்கிறேன். அவர் காரில் இருந்து இறங்கி என்னை பார்த்த விதம் என் அழகே அவர் ரசிக்கிறார் என்பதை புரிய வைத்தது. என்ன மாமா, வீட்டுக்கு போகலாமா என்று கேட்டேன். அவரும் புன்னகையுடன் என்னை காரில் ஏற்றிக்கொண்டார். காரில் செல்லும்போது இருவருமே மழையைப் பற்றியும் வாழ்க்கையைப் பற்றியும் பேசிக்கொண்டே சென்றோம். வீடு வந்ததும் இருவரும் மழையில் நனைந்திருந்ததால் துண்டு எடுத்து துடைக்க ஆரம்பித்தோம். அப்போது மாமாவின் பார்வை என்மீது நிலைத்திருப்பதை நான் கவனித்தேன். எனக்கும் ஒருவித படபடப்போ ஏற்பட்டது. மாமா, நான் சமைக்கிறேன், சாப்பிட்டுவிட்டு போகலாம் என்று கூறிவிட்டு நான் சமையலறைக்கு சென்றேன். நான் சமையலறையில் சமைத்துக் கொண்டிருந்தபோது எனக்கு பின்னால் யாரோ வந்து நிற்பது போல உணர்ந்தேன். திரும்பி பார்த்தால் அங்கே விக்ரம் மாமா நின்று கொண்டிருந்தார். என்ன மாமா, இங்கே வந்துட்டீங்க? அக்கா எப்படி இருக்காங்க? உங்களுக்கு நல்ல கம்பெனி தராங்களா என்று கிண்டலாக கேட்டேன். அதற்கு அவர் ஒரு மெல்லிய சிரிப்புடன், அதை ஏன் கேட்கிறாய்? அவளை கல்யாணம் பண்ணதற்கு பதிலா உன்னையே பண்ணி இருக்கலாம். நீ எவ்வளவு அழகா இருக்கேன்னு உனக்கே தெரியலையா? உன்னை போன்ற ஒரு பெண்ணைதான் எல்லோரும் மனைவியாக அடைய நினைப்பார்கள் என்றார். நான் சிரித்துக்கொண்டே, என்ன மாமா இப்படி சொல்றீங்க? அக்கா என்னை விட கொஞ்சம்தான் அழகு குறைவோ? அவங்களும் அழகாதானே இருக்காங்க என்றேன். உடனே அவர் முகம் சற்று வாடியது. அழகு மட்டும் போதுமா யாழினி? அவ எனக்கு பசியார விருந்தே வைக்க மாட்டேங்குறா. மாசத்துல 2-3 நாள்தான் என் கூட விளையாட வர்ட்டா. மத்த நேரமெல்லாம் நான் தனியாகத்தான் தவிக்கிறேன் என்று தன் இயக்கத்தை கொட்டினார். அவர் சொன்ன விதம் எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாகவும் அதே சமயம் அவர் மேல் ஒரு பரிதாபத்தையும் உண்டாக்கியது. சரி மாமா, கவலைப்படாதீங்க, நான் அக்கா கிட்ட பேசி அவளை புரிய வைக்கிறேன் என்று ஆறுதல் சொன்னேன். ஆனால் விக்ரம் மாமா விடுவதாக இல்லே. இவ்வளவு தூரம் உன்னை தேடி வந்திருக்கேன், எனக்கு ஒரு விருந்து வைக்க மாட்டியா என்று கேட்டார். நான் சமையலே சுட்டிக்காட்டி, இதோ சமைக்கிறேனே மாமா, சாப்பிட்டு போங்க என்றேன். ஆனால் அவர் கேட்டது அந்த பசியே அல்ல என்பது அவர் பார்வையில் தெரிந்தது. என்னால அதெல்லாம் முடியாது மாமா என்று நான் உறுதியாக சொன்னேன். உடனே அவருக்கு கோபம் வந்துவிட்டது. தன் ஏக்கத்தையும் கோபத்தையும் எங்கே காட்டுவது என்று தெரியாமல் என் முன்னாலேயே தவிப்புடன் தன் கைகளை இறுக்கிக் கொண்டு சுவற்றில் ஓங்கி அடித்தார். அவர் கைகளில் இரத்தம் கசிவதை பார்த்ததும் என் மனம் பதறியது. ஐயோ மாமா, என்ன காரியம் பண்றீங்க? கையில் இரத்தம் வருது பாருங்க, ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க என்றே அவர் கைகளை பற்றினேன். நீ எனக்கு விருந்து வைக்கிறேன்னு சொன்னால்தான் நான் நிறுத்துவேன் என்று பிடிவாதமாக சொன்னார். அவருடைய அந்த தவிப்பையும் அன்பையும் பார்த்த பிறகு என்னால் மறுக்க முடியவில்லை. சரி மாமா, நீங்க கேட்டபடியே நான் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன், கையில மருந்து போடுங்க என்று சம்மதித்தேன். அந்த ஒரு வார்த்தைக்காகவே அவர் காத்திருந்தது போல என் கைகளை பற்றிக் கொண்டார்.
நான் சம்மதித்த அடுத்த நொடி விக்ரம் மாமாவின் கண்களில் ஒரு புதிய பிரகாசம் தெரிந்தது. சமையலறையில் அவர் கேட்டதை விடவும் ருசியான உணவுகளை சமைத்து அவருக்கு பரிமாறினேன். ஒவ்வொரு பிடியையும் அவர் ரசித்து சாப்பிட்டார். மாமா சமையல் எப்படி இருக்கு? எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கேட்டேன். அவர் என் கைகளை பற்றிக்கொண்டு, எல்லாமே அமிர்தமாயிருக்கு யாழினி சமைச்ச இந்த அழகான கைகளுக்கு தங்க வளையல்தான் போடணும் என்று சொல்லி உணர்ச்சியுடன் என்னை அணைத்துக் கொண்டார். நீ ரொம்ப அழகாய் இருக்க என்று கூறி என் நெற்றியில் ஒரு முத்தத்தை பதித்தார். பின்பு மெல்லே என்னை ஏந்தி மெத்தையை நோக்கி தூக்கிச் சென்றார். மெத்தையில் என்னை படுக்க வைத்துவிட்டு தன் சட்டையை கழற்றினார். ஜிம்முக்கு சென்று அவர் வளர்த்திருந்த அந்த கட்டுக்கோப்பான உடலை முதல் முறை நேருக்கு நேர் பார்த்தபோது எனக்கே ஒரு கணம் மூச்சு நின்றது. கிராமத்து தென்றலாக இருந்த நான் நகரத்து மின்னலின் பிடியில் சிக்கியது போல் உணர்ந்தேன். விக்ரம் மாமா என் அருகே மெல்ல படர்ந்து என் காதருகே குனிந்து, ஏன் அப்படி பார்க்கிறாய் என்று ரகசியமாக வினவினார். அவர் மூச்சு காற்று என் கழுத்தில் பட்டதும் உடல் முழுவதும் ஒருவித சிலிர்ப்போ ஏற்பட்டது. அவரது விரல்கள் என் இதழ்களோடு விளையாடத் தொடங்கின. எனக்கு நீ வேணும் யாழினி, இப்போதே வேணும் என்று அவர் மூச்சு வாங்க சொல்ல என் முகம் சிவந்தது. அவரது கைகள் எண்ணி இடையே இறுக்கமாக பற்றின. எனக்கு ஒருவித போதை கூடியதே தவிர துளியும் குறையவில்லை. அவர் என்மீது படர்ந்து என் கால்களுடன் தன் கால்களை பின்னிக் கொண்டார். இருவருடைய இதயத் துடிப்பும் ஒரே சீராக ஒலித்தது. அந்த அறையின் மோனத்தில் எங்கள் உணர்ச்சிகள் மட்டும் அரும்புகள் போல் மலர தொடங்கின. சுமார் நிமிடங்களுக்குப் பிறகு என் நெற்றியில் ஒரு முத்தமிட்டு என் இடுப்பை வருடியபடி எனக்கு ஓய்வு கொடுத்தார். அன்று முழுவதுமே அந்த வீட்டின் மோனம் எங்கள் இருவரின் நெருக்கத்தால் நிரம்பி வழிந்தது. விக்ரம் மாமாவின் அந்த அன்பும் தவிப்பும் என் மனதில் ஒரு நீங்காத இடத்தை பிடித்துவிட்டது. திடீரென என் கண்கள் மீண்டும் காலையில் பார்த்த அதே இடத்திற்கு சென்றன. அவர் ஏதோ ஒன்றை மறைக்க முயல்வது போல தெரிந்தது. சட்டென்று தனது கைப்பையை அதற்கு முன்னால் வைத்து மறைத்துக் கொண்டார். அனியா, நான் கொஞ்சம் பிரஷ் ஆகிட்டு வந்துறேன். நீ சாப்பாடு பரிமாறறியா என்று கேட்டார். நான் சமையலறைக்குள் சென்றேன். எங்கள் வீட்டு சமையலறை திறந்த நிலையில் இருந்ததால் அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து நான் சமைப்பது அவருக்கு தெளிவாக தெரிந்தது. நான் அவ்வப்போது திரும்பி பார்த்தேன். அவர் கண்கள் என் மீதே நிலைத்திருந்தன. அந்த பார்வையில் ஒரு மென்மையும் அதே சமயம் ஒருவிதமான ஈர்ப்பும் கலந்திருந்தது. சமையல் செய்து கொண்டிருந்த போது திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. வீடு இருளில் மூழ்கியது. உடனே மாமா தனது செல்போன் டார்ச் வெளிச்சத்துடன் சமையலறைக்குள் வந்தார். அனையா, ரொம்ப வேர்க்குதே இல்ல, நான் ஏதோ உதவி செய்யட்டுமா என்று அக்கறையுடன் கேட்டார். இருவரும் அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அருகருகே நின்று சமைக்கத் தொடங்கினோம். இருளின் நடுவே அந்த சிறிய வெளிச்சத்தில் எங்கள் இருவரின் நிழல்களும் சுவரில் ஒன்றோடு ஒன்று உரசிக் கொண்டிருந்தன. சமையல் முடிந்ததும் குளித்துவிட்டு வந்து ஆரியன் மாமா எனக்கு பிறந்த நாளுக்கு பரிசளித்த அந்த அழகான உடைகளை அணிந்து கொண்டேன். நான் அந்த உடையில் வெளியே வந்ததும் சோபாவில் அமர்ந்திருந்த மாமா அப்படியே திகைத்துப் போய் நின்றார். உன்னிடமிருந்து கண்களை எடுக்கவே மனமில்லை என்று அவர் சொல்ல என் முகம் சிவந்தது. இரவு 1 மணி ஆகப் போகும் வேளையில் திடீரென மாமா உரத்த குரலில், அனுயா, ஒரு நிமிடம் இங்க வா என்று அழைத்தார். அவர் குரலில் ஒருவித படபடனப்பும் அதிகாரமும் கலந்திருந்தது. நான் அவர் அருகே சென்றேன். அவர் சட்டென்றி என் கையை பிடித்து தன்னிடம் இழுத்தார். அனுயா, என்னால் இதற்கு மேல் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. உடுத்தியிருக்கும் இந்த உடை எல்லாமே என்னே நிலைகுலைய செய்கிறது என்றார். மூச்சிறைக்க, மாமா, என்ன சொல்கிறீர்கள்? நாம் உறவினர்கள், இது சரியாக இருக்குமா என்று நான் மெல்லிய குரலில் கேட்டேன். உறவெல்லாம் அப்புறம் அனுயா, இப்போது இந்த நொடி உன் அழகு மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிகிறது என்று கூறியவர் என் முகத்தை மெல்ல தனது கைகளால் ஏந்தினார். திடீரென வீட்டின் முன்பக்க கதவோ யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. டோக் டோக் டோக். நாங்கள் இருவரும் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்தோம்.
இந்த நள்ளிரவில் யார் கதவை தட்டுவது? அந்த நள்ளிரவு அமைதியில் கதவு தட்டப்படும் சத்தமிடியாக வந்து விழுந்தது. ஆரியன் மாமாவின் கைகளை விட்டு விலகிய நான் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தேன். யாராக இருக்கும்? மாமா ஒருவேளை அப்பா சீக்கிரம் வந்துவிட்டாரா? இல்லை திருடர்களா என்று கிசுகிசுத்தேன். மாமா சைகையால் என்னை அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு வரவேற்பரை நோக்கிச் சென்றார். நானும் பயத்துடன் அவர் பின்னாடியே மெதுவாக சென்றேன். மாமா கதவின் ஓட்டை வழியாக வெளியே பார்த்தார். அவர் முகம் சட்டென மாறியது. அனுயா, இது உன் அப்பா இல்லே. யாரோ ஒரு அனியன் போல தெரிகிறது. முகத்தை மூடியிருக்கிறான் என்றார் ரகசியமாக. என் இதயம் தொண்டைக்கு வந்துவிட்டது. ஊரில் எல்லோரும் திருமணத்திற்கு சென்றிருப்பதை அறிந்து யாரோ திருட வந்திருக்கிறார்கள் என்பது உறுதியானது. மாமா தைரியமாக பக்கத்தில் இருந்த ஒரு மரக்கட்டையை எடுத்துக்கொண்டார். நீ உன் அறைக்குள் போய் கதவை தாளிட்டுக் கொள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் மாமா அதிகாரத்துடன். ஆனால் என்னால் அவரை தனியாக விட்டுவிட்டு போக முடியவில்லை. மீண்டும் கதவு பலமாக தட்டப்பட்டது. யாரது என்று மாமா அதட்டலாக கேட்டார். வெளியிலிருந்து ஒரு கரடு முரடான குரல் கேட்டது. சார், இது பக்கத்து வீட்டு வாட்ச்மேன். உங்கள் வீட்டு தோட்டத்தில் யாரோ நடமாடுவது போல தெரிந்தது. அதுதான் சொல்ல வந்தேன். நிம்மதி பெருமூச்சு விட்டபடி மாமா கதவை திறந்தார். ஆனால் கதவு திறந்த அடுத்த நொடி மாமாவின் கண்கள் விரிந்தன. வெளியே நின்றது வாட்ச்மேன் அல்ல, முகமூடி அணிந்த இருவர் மாமாவை தள்ளிவிட்டு உள்ளே நுழைய முயன்றனர். ஆரியன் மாமா சட்டென சுதாரித்துக் கொண்டு அவர்களை தடுத்தார். அனுயா, உள்ளே ஓடு என்று கத்தினார். அந்த திருடர்களுக்கும் மாமாவுக்கும் இடையே கடும் சண்டை மூண்டது. மாமா அவர்களை தைரியமாக எதிர்கொண்டார். நான் உடனே போனை எடுத்து அலாரம் எழுப்பினேன். அந்த சத்தம் கேட்டதும் திருடர்கள் பயந்து அங்கிருந்து தப்பி ஓடினர். சண்டை முயன்ற பிறகு மாமா மூச்சிறைக்கரையில் அமர்ந்தார். அவர் கையில் லேசான சிராய்ப்பு ஏற்பட்டிருந்தது. நான் ஓடி சென்று அவர் அருகே அமர்ந்தேன். மாமா, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே என்று பதற்றத்துடன் கேட்டேன். அவர் சிரித்துக்கொண்டே என் கைகளைப் பற்றினார். உனக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் அனுயா, உன்னை ஏதும் நெறிந்துவிட மாட்டேன் என்றார். அவரது காயத்திற்கு நான் மருந்து போட்டபோது எங்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த தயக்கம் முழுமையாக நீங்கியிருந்தது. அன்று இரவு முழுவதும் நாங்கள் தூங்கவே இல்லை. விடியற காலை 7 மணி அளவில் வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அப்பா, அம்மா மற்றும் தம்பி எல்லோரும் திரும்பி வந்தனர். நடந்த திருட்டு முயற்சியை பற்றி மாமா நிதானமாக விவரித்தார். அப்பாவுக்கு பதற்றம் தாங்கவில்லை. ஐயோ ஆரியம், நல்ல வேளை நீ இருந்தாய். உனக்கு எப்படி நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை என்று நிகழ்ந்து போனார். மாமா கிளம்பத் தயாரானார். கிளம்பும்போது என்னிடம் மட்டும் ரகசியமாக, நன்றி அனுயா, அந்த சிவப்பு நிற உடை இப்போதும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கிறது என்று கிசுகிசுத்தார். அவர் கிளம்பி சென்ற பிறகு என் அறைக்கு சென்றேன். அங்கே அவர் அமர்ந்திருந்த இடத்தில் அவர் பயன்படுத்திய கைக்குட்டை விழுந்து கிடந்தது. அதை எடுத்துப் பார்த்தபோது அதில் மாமாவின் வாசனை அப்படியே வீசியது. அப்போதுதான் என் போனில் ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அது ஆரியன் மாமாவிடமிருந்துதான். அனுயா, உன் போனில் நேற்று இரவு எடுத்த அந்த புகைப்படம் இன்னும் இருக்கிறதா? அதை யாரிடமும் காட்டிவிடாதே. அந்த செய்தியை பார்த்ததும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. நேற்று இரவு ஆரியன் மாமா தூங்கும்போது நான் ஏதோ ஒரு புகைப்படத்தை எடுத்தேனா எனக்கு நினைவில்லையே. அவசரமாக கேலரியை திறந்து பார்த்தேன். அங்கே நான் கண்ட காட்சி என் இதயத் துடிப்பை இருமடங்காக்கியது. ஜூட் ஆரியன் மாமாவின் அந்த குறுஞ்செய்தி என் கைகளை நடுங்க செய்தது. அவசரமாக எனது போனில் கேலரிக்குள் சென்றேன். அங்கே சமீபத்திய புகைப்படங்களில் ஒரு படம் மட்டும் வித்தியாசமாக இருந்தது. நேற்று இரவு மாமா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது போர்வை விலகிய நிலையில் அவர் கையில் இருந்த ஒரு பச்சை குத்தல் டாட்டூ அந்த படத்தில் தெளிவாக தெரிந்தது. அதில் ஸ்வேதா என்ற பெயர் இருந்தது. எனக்கு தூக்கி வாரி போட்டது. மாமாவின் மனைவியின் பெயர் ஸ்வேதா இல்லையே. அவர் மனைவியின் பெயர் ரம்யா என்றுதானே அம்மா சொல்லி இருக்கிறார்.
அப்படியானால் இந்த ஸ்வேதா யார்? மாலையில் மாமாவிடமிருந்து மீண்டும் ஒரு போன் வந்தது. அனியா, அந்த படத்தை பார்த்தாயா? அதை யாரிடமும் காட்டாதே, குறிப்பாக உன் அப்பாவிடம். நான் இன்று இரவு உன்னை நேரில் வந்து சந்திக்கிறேன் என்றார் மிரட்டலான குரலில். இரவு மணி இருக்கும். அப்பா வெளியே சென்றிருந்தார். அப்போது தோட்டத்தில் ஆரியன் மாமா நின்றிருந்தார். அவர் முகம் மிக இறுக்கமாக இருந்தது. அவர் ஜன்னல் அருகே வந்து, அனியா, இதோ பார், இந்த சாவியை பத்திரமாக வைத்துக்கொள். அந்த சாவி ஒரு ரகசிய பெட்டியுடையது. அந்த பெட்டி உன் வீட்டின் பரனில்தான் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று கூறி ஒரு சாவியை கொடுத்தார். அப்பா வந்ததும் நான் யாரிடமும் சொல்லாமல் நள்ளிரவில் பரனில் தேடினேன். அங்கே கருப்பு துணியால் சுற்றப்பட்ட ஒரு சிறிய இரும்பு பெட்டி இருந்தது. என் கையில் இருந்த சாவி சரியாக பொருந்தியது. பெட்டியை திறந்தபோது உள்ளே சில பழைய புகைப்படங்கள், ஒரு டைரி மற்றும் ஒரு பாஸ்போர்ட் இருந்தது. அந்த பாஸ்போர்ட்டில் ஆரியன் மாமாவின் புகைப்படம் இருந்தது. ஆனால் பெயர் ராகவ் என்று இருந்தது. அந்த டைரியில் என் அப்பாவிற்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம் இருந்தது. ரவி, உன் மகளின் பாதுகாப்பிற்காகத்தான் நான் இந்த அடையாளத்தை மாற்றிக்கொண்டேன். அந்த விபத்தில் ஸ்வேதா இறந்துவிட்டதாக நீ நினைக்கிறாய். ஆனால் அவள் உயிரோடுதான் இருக்கிறாள். அப்போது திடீரென என் பின்னால் ஒரு நிழல் அசைந்தது. திரும்பி பார்த்தால் ஆரியன் மாமா, அனுயா, உண்மையே சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றார். அவர் பேசி முடிப்பதற்குள் வாசலில் போலீஸ் ஜீப் சத்தம் கேட்டது. அப்பா பதறி எடுத்து ஓடிவர போலீசாருடன் ஒரு பெண்மணி உள்ளே நுழைந்தார். அவர்தான் ஸ்வேதா. உண்மை மெல்ல வெளிப்பட்டது. ஆரியன் மாமா, உண்மையில் ராகவ் பல வருடங்களுக்கு முன்பு ஊர்விபத்தில் ராகவ் மற்றும் ஸ்வேதா இறந்துவிட்டதாக உலகம் நினைத்தது. ஆனால் என் அப்பா ராகவை மட்டும் காப்பாற்றி அவருக்கு ஆரியன் என்ற புதிய அடையாளத்தை கொடுத்து மறைத்து வைத்திருந்தார். ராகவை கொல்ல தேடிய அரசியல் புள்ளிகளிடமிருந்து அவரை காக்கவே அப்பா இந்த ரகசியத்தை சுமந்திருந்தார். ஸ்வேதாவும் ராகவும் மீண்டும் இணைந்தனர். விடிய காலை ராகவ் மாமா கிளம்பும்போது என்னிடம் சொன்னார், அந்த டேரியை எரித்துவிடு அனுயா, அது பழைய ஆரியனின் கதை. இனி நான் ராகவாக வாழப்போகிறேன். நீதான் என் மகளாக பிறந்திருக்க வேண்டியவு. நான் மொட்டை மாடிக்கு சென்று அந்த டேரியை எரித்தேன். ஆரியன் என்ற பொய்யான அடையாளமும் ராகவ் மறைத்து வைத்திருந்த ரகசியங்களும் அந்த சாம்பலோடு கரைந்து போயின. சில மாதங்கள் கழிந்தன. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராகவ் மாமாவும் ஸ்வேதாவும் வீட்டிற்கு வந்தனர். பழைய கசப்புக்கள் மறைந்து ஒரு புதிய உறவு உருவானது. அந்த மே மாத விடுமுறை எனக்கு ஒரு உண்மையான உறவின் மதிப்பையும் தியாகத்தின் ஆழத்தையும் கற்றுக் கொடுத்தது. ஒற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் மாயா கட்டைகள் ஆபிஷையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள்.